வணக்கம். 2 நாளாக ஒரே கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு. பெரிய கான்ட்ரவர்சி, இந்துக்களின் கான்ட்ரவர்சி. ஃபஸ்ட்டு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான் டெஃபினட்டாக வாழ்க்கையில் பீஃபே சாப்பிட்டதே கிடையாது. நான் ஒரு பக்கா அக்மார்க் ஹிந்து, எனக்கு நம்பிக்கை உள்ள ஹிந்து. மற்றவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் யாரும் மாட்டுக்கறியும் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் யாரும் கறியும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கறி சாப்பிட்டா தப்பு கிடையாதுங்கிறது என்னோடய ஃபீலிங். அவனுக்கு அவனோட ரைட்ஸ் இருக்குது. ஆனால் உலகமே வெஜிடேரியனாக இருக்கணும், மக்கள்லாம் வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும், யாருமே அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு. தவறு. அசைவம் சாப்பிட்றது நல்லது. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மசில் டெவலப் ஆகும், ப்ரோட்டீன் அதுலேருந்து தான் வரும். ஆனால் கரெக்டான அசைவம் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். பழக்க வழக்கங்கள்னால சில பேர் சாப்பிட்றது கிடையாது. ஹிந்துவாக இருக்கிறதுனால கடவுள் மிருகம் மாடுங்கிறது கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. அப்போ எங்கள் அப்பா பசுமடம் கூட வச்சுருக்காருன்னு என்னை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் அப்பா தான் நானும் நடத்திட்டுருக்கேன். என்கிட்ட 100க்கு மேலே மாடு. அது என்னோட நம்பிக்கை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வருஷம் நான் திருப்பதி போகிறது உண்டு, ரெகுலராக போகிறது உண்டு. என்னை சேர்ந்தவங்களுக்கு அது தெரியும். எங்கள் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் திருப்பதி பாலாஜியோட ஃபோட்டோ இருக்கும் ப்ராமினெண்ட்டாக. ஆஃபீஸ்க்குள்ளே வந்தோடனே முதல்ல தெரிகிற படமே அதுதான். அதனால் ஒரு பக்தராக கூட நான் கேட்கலாம். இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாருன்னா, அந்த லட்டுவில் பண்ண நெய்யில் பன்னி மீட்டு, ஃபிஷ் ஆயில், பீஃபு இருந்தது, பன்னி கொழுப்பு, மீனை சேர்ந்த சில ஐட்டம், பீஃப் டாலோன்னு சொல்கிற ஒன்றும் நெய்யோடு மிக்ஸ் பண்ணி லட்டுவில் இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ அது எங்கே வந்தது, எப்போ வந்ததுங்கிறதுலாம் அடுத்த கேள்வி. இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன். ஆட்சிக்கு நாயுடு 100 நாள் ஆடுது, கரெக்டுங்களா? வந்த அன்றைக்கே இந்த டிடிடி போர்டெல்லாம் இதெல்லாம் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டு. டிடிடி போர்டு ரிசைன் பண்ணி 300 போர்டு வந்துருச்சு. டிடிடிக்கு புது சேர்மன் ஆந்திரா கவர்மெண்ட் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் முதல் நாளே சொல்லியிருந்தா பின்னாடி இருக்கிற அரசை நம்ம பிளேம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் முதல் நாளே சொல்லாமல் 100 நாள் கழிச்சு நீங்கள் ஏன்னு சொல்கிறீங்க? 2வது கேள்வி, இந்தியாவில் இருக்கிற பெரிய சயின்டிஃபிக் லேப்ஸ் எல்லாம் ஹைதராபாத்தில் தான் இருக்குது. ஃபுட் டெஸ்டிங்கு இது மாதிரி விஷயத்துக்கு. இந்த டெஸ்ட் லேப்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணாமல் ஏன் குஜராத்துக்கு அமிச்சிங்க டெஸ்டிங்க்கு? 3. திருப்பதியில் நான் 50 வருஷத்துக்கு மேலே போகிறது எனக்கு ஒரு வயசில் முதல்ல திருப்பதி கூட்டின்னு போனாங்கன்னு சொல்லுவாங்க. 57 வருஷமாக நான் ரெகுலராக போகிறேன். அந்த திருப்பதியில் லட்டுவெல்லாம் நீங்கள் 100 நாள் வச்சுருக்க முடியாது. அன்னைக்கு கன்சியூம் பண்ணிடணும். புதுசாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஜெகன் காலத்தில் பண்ண லட்டு உங்கள்கிட்ட இப்போ இருக்காது. இருந்தால் கெட்டு போயிருக்கும். அப்போ டெஸ்ட் பண்ணது உங்கள் காலத்தில் தயாரித்த லட்டு. ஏன்னா ஜெகன் காலத்தில் தயாரித்த லட்டு எதுவுமே இருக்காது இப்போ. ஸோ இந்த லட்டு உங்கள் காலத்தில் தயாரித்த லட்டு டெஸ்ட் பண்ண நீங்கள் அமிச்சு நீங்களே ரிசல்ட்டாக கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன கேள்வினா, ஜெகன் அந்த ஆளுக்கு L1 கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னு. ஜெகன் கான்ட்ராக்ட் கொடுத்தாரு சார். நீங்கள் 100 நாளில் என்ன குவாலிட்டி செக்கிங் பண்ணீங்க? 120 நாள் தூங்கிட்டு நேற்று தான் குவாலிட்டி செக் பண்ணீங்களா? இருக்குன்னா இப்போ அதை 300 லேபுக்கு கூட்டின்னு போய் கன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஹைதராபாத் ஏன் குஜராத்தில் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணீங்க? 300 லேபில் ஏன் கன்ஃபார்ம் பண்ணல? ஃபஸ்ட்டு கேள்வி. அடுத்த கேள்வி, ஹிந்து ஹிதாய் சமராட் அப்படின்னு அவரவரையே பட்டம் குத்திக்கிட்டு நான் கடவுள், நான் தெய்வப்பிறவி அப்படின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறார். தெய்வப்பிறவியை நான் என்ன கேட்குறேன்னா, இதே காங்கிரஸோ உங்களுக்கு வேண்டாத லாலு யாதவோ முலாயம் சிங்கோ உத்தவ் டாக்கரேயோ திருப்பதி நிர்வாகம் அவங்க கையில் இருந்து இந்த நியூஸ் வெளில நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? ஹிந்துக்கு ஒன்று தான் எனக்கு குதிப்பீங்களே, இப்போ ஏன் குதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இன்னும் ஒரு ட்வீட்டு கூட போடலை? ஏன் உங்கள் சாணக்கியர் இதை பற்றி பேசவே இல்லை? அயோத்தியா திறந்த போது இங்கேருந்து லட்டுவாக போச்சே திருப்பதியிலேருந்து, அந்த லட்டு ஒழுங்காக இருந்ததா? நீங்கள் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணீங்களா? அப்படி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறச்ச அந்த மெட்டீரியல்லாம் இல்லைன்னா நாயுடு வந்தப்புறம் தான் இந்த மெட்டீரியல்லாம் வந்துச்சா? இந்த மெட்டீரியல் எப்போ வந்துச்சு? நீங்கள் ஹிந்துக்காக உயிரே விடுறவருன்னு சொல்கிறீங்களே, ஏன் நாயுடுவை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க? அப்போனா என்ன, ஹிந்து பாலாஜியோட எப்படியாவது பிரதமர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும், ஏன்னா நம்ம நாயுடுவை நம்பி தான் பிரதமர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோங்கிற கவலையா? நீங்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட்லாம் போட்டீங்க. ஒரு கண்ணுக்குட்டியை கட்டி பிடிச்சி வைத்தியம்லாம் பண்ணீங்க ஹரியானா எலெக்ஷனுக்காக. அப்போ இதெல்லாம் உண்மை இல்லாமல் ஹரியானா எலெக்ஷனுக்காக இந்த நியூஸை நாயுடு வெளில விட்டுருக்கிறாரா? ஏன்னா நீங்கள் பேசலைங்கிறதுனால இந்த சந்தேகம்லாம் வருது. ஏன் நீங்கள் இது மாதிரி ஒரு ஹிந்து பிலீஃபையே நீங்கள் நம்பி இருக்கிறவர் இது மாதிரி நடந்த உடனே அந்த ஆந்திரா கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் டிஸ்மிஸ் பண்ணல? டிடிடி சேர்மனை அரெஸ்ட் பண்ணீங்களா? அந்த யார் கான்ட்ராக்டர் நெய் யார் சப்ளை பண்ணாரோ அவரை ஜெயிலில் போட்டிங்களா? ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்களா? என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? இது பார்த்தா நீங்கள் அயோத்தியாவும் திருப்பதியும் கம்பேர் பண்ணி நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்களா? அது மாதிரி நெட்டில் போயிட்டுருக்குது.
ஏன் மௌனம் குரு சாதிக்கிறீங்க? 2 பேருமே உங்கள் நண்பர் தானே. ஜெகனும் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டுட்டு இருந்தார். போன கவர்மெண்ட்டில் ராஜ்யசபாவில் பல பில்லை எடப்பாடியும் ஜெகனையும் சப்போர்ட் பண்ணி வச்சு தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. இப்போ ஜெகனோட கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நாயுடு கரைச்சிட்ருக்காரு. அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க, இது ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. எங்கள் ஆட்சியில் நடந்திருந்தால் சும்மா இருந்திருப்பீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? சும்மா ஏன் மௌனம் காக்குறீங்க? அடுத்தது ஹிந்து தான், மோடி தான் ஹிந்து. அயோத்தியா மாமி கோட்ஸையை சப்போர்ட் பண்ணி ஒரு மாமி கவுன்சிலர் ஆனாங்களே இங்கே, அயோத்தியா மண்டபத்துக்காக கொடி காட்டினாங்களே, அந்த மாமி ஏன் சும்மா இருக்கிறாங்க? ஏன் அந்த மாமிக்கு வந்து நம்பிக்கை? மாமி பீஃப் சாப்பிட்டா பரவாயில்லையா? இப்போ ஏன் அந்த மாமி இப்போ ஹிந்து பத்தி எரியலையா? வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறவங்க, மயிலாப்பூரில் இருக்கிறவங்க, நங்கநல்லூரில் இருக்கிறவங்க, டிஎம்கே தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎம்கே தப்பு பண்ணிடுச்சுன்னு குதிக்கிறீங்க. இப்போ வந்து கையும் கவலமாக பிடிச்சிருக்காரு. உங்கள் தலைவர் சும்மா இருக்காரு. நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஏன் உங்கள் கட்சி ஹிந்து, அப்படியே தலைவர் ஹிந்துக்கா என்ன வேணால் பண்ணுவார். உங்களுக்கு மாட்டுக்கொழுப்பை கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க மாட்டீங்களா? சும்மா இருப்பீங்களா? அப்புறம் உங்கள் தலைவர் வந்து மயிலாப்பூரில் ஒரு பெனிஃபிட் ஃபண்டு வச்சுருந்தாரு. அவருக்கு சீட்டு கொடுத்தாங்களே. நான் அன்றைக்கி குரல் கொடுத்தம்போது நான் அரசியல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. டெபாசிட் வாங்கின சில மயிலாப்பூர்காரங்களே, என் ஜாதிக்காரங்களே, நான் அரசியலுக்காக பண்ணுறேன், பணம் திரும்பி வந்துடும், நீ சும்மா இருந்தால் பணம் திரும்பி வரும்னீங்களே. இப்போ அவனை தூக்கி உள்ளே வச்ச அப்புறம் 520 கோடி ரூபா காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களே. ஏன் நீங்கள் அண்ணாமலை உங்கள் பணத்தை வாங்கி கொடுக்கல? ஏன் ரிசர்வ் பேங்க் ஒரு கேஸும் போடலை? இதுக்கெல்லாம் கேட்டால் உங்களுக்கெல்லாம் வலிக்கும்ல. திருப்பதி லட்டுவில் பீஃபை மிக்ஸ் பண்ணால் மோதி பண்ணால் கரெக்டு. ஆனால் சோனியா காந்தி கிறிஸ்டியனு, அப்துல் கலாம் முஸ்லீமு, அவன் தப்பு. அவன் ஒன்றுமே பண்ணாட்டா கூட அவன் தப்பு. இதே காங்கிரஸ் ஆட்சியில் இந்த நடந்திருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? ஒரு வார்த்தை வெளில வந்து பேசுகிறீங்களா? மனசாட்சின்னு இருந்தால் நீங்கள் கேளுங்க கேள்வி. 2 பேரையும் இப்படி கையில் வச்சுக்கிட்டு தான் நின்று ராஜ்யசபாவில் எலெக்ஷன் பாஸ் பண்ணார். இப்போ நாயுடுவை பற்றி பேசவே முடியாது. ஏன்னா நாயுடுவோட சீட்டு இல்லைன்னா டப்பா கோல், எல்லாம் கவர்மெண்ட் கீழே வந்துடும். அதனால் ஹிந்துலாம் கிடையாது. எப்படி நம்ம பவரில் இருக்கிறது, எப்படி நம்ம எப்படியாவது பவர்லேயே தொங்கணும், அதுக்காக அதை அப்படியே கண்டுக்காமல் அப்படியே திருப்பதியை மழுப்புறது. ஏதாவது நம்பி ஜெகன் பண்ணான்னு சொல்லி, ஜெகன் கிறிஸ்டியன்னு சொல்லி ஹரியானாவில் ஓட்டு வாங்க முடியுமான்னு பார்க்குறீங்க. இந்த மக்கள்லாம் இழிச்சவாயினா? லட்டு 100 நாள் லட்டு தாங்குமா? திருப்பதி லட்டு வீட்டில் வச்சு பாருங்கள், புழுத்துடும். ஊரை ஏமாத்துறத நில்லுங்க. ஹிந்துன்னு சொல்லி உங்களையும் ஏமாற்றிக்காதீங்க, ஊரையும் ஏமாற்றாதீங்க. இந்த பிஜேபி ஹிந்து கட்சின்னு நினச்சி ஓட்டு போட்டிங்களே, உங்களையும் நீங்களே மனசாட்சி இருந்தால் கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.